தமிழ்நாட்டுக்கு உரிய காவிரி நீரை தர கர்நாடகம் மறுக்கும் நிலையில் ஒவ்வொரு முறையும் உபரி நீரை மட்டுமே தமிழ்நாட்டிற்கு வழங்கும் போக்கை கர்நாடகம் கடைபிடிக்கிறது. இப்போதும் பருவமழையால் கர்நாடக அணைகளுக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் உள்ள கிருஷ்ணராஜசாகர் அணை, கபினி, ஹாரங்கி, ஹேமாவதி அணைகளில் நீர்மட்டம் தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. ஹாரங்கி அணைக்கு நீர்வரத்து 20,000 கன அடியாக உள்ளது. அணை நிரம்பும் நிலையில் உள்ளதால் அணைக்கு வரும் 20,000 கன அடி உபரி நீர் அப்படியே வெளியேற்றப்பட்டு வருகிறது. இந்த நீர் கிருஷ்ணராஜசாகர் அணைக்கு செல்லும். இதனால் கிருஷ்ணராஜசாகர் அணையின் நீர்மட்டம் 10 நாட்களில் 19 அடி உயர்ந்துள்ளது. 124.8 அடியில் தற்போது 105.4 அடியாக நீர்மட்டம் இருக்கிறது. அணையில் தற்போது 27.347 TMC நீர் இருப்பு உள்ளது. மைசூர் மாவட்டத்தில் உள்ள கபினியில் மொத்தமுள்ள 84 அடி நீர்மட்டத்தில் தற்போது 82.46 அடி நீர்மட்டம் உள்ளது. அணையில் 18.52 TMC நீர் இருப்பு உள்ளது. இரு அணைகளிலிருந்தும் காவிரி ஆற்றில் நீர் திறப்பு 20,550 கன அடியாக உள்ளது. கிருஷ்ணராஜசாகர் அணையில் 55.3%, கபினி அணையில் 96%, ஹாரங்கியில் 83.52%, ஹேமாவதி அணையில் 58% நீர் இருப்பு உள்ளது. இந்த 4 அணைகளில் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் 2வது வாரத்தில் 43.78 TMC நீர் இருப்பு இருந்தது. ஆனால் நடப்பு ஆண்டு ஜூலை மாதம் 2வது வாரத்தில் 72.58 TMC நீர் இருப்பு உள்ளது. கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது 28.8 TMC நீர் இருப்பு கூடுதலாக உள்ளது. இந்த ஆண்டு எதிர்பார்ப்பை விட கூடுதலாக 25% மழை பெய்துள்ளது. ஆயினும் காவிரி ஒழுங்காற்றுக்குழு உத்தரவின்படி தமிழகத்திற்கு தினமும் 1 TMC நீர் திறந்துவிட முடியாது என்றும், தினமும் வினாடிக்கு 8,000 கன அடி நீர் தமிழகத்திற்கு திறக்கப்படும் என்று கர்நாடக அரசு தெரிவித்துள்ளது. மேலும் 1 TMC நீரை திறக்க வேண்டும் என்ற உத்தரவை எதிர்த்து காவிரி மேலாண்மை ஆணையத்தில் மேல்முறையீடு செய்து சட்ட போராட்டம் நடத்தப்படும் என்று கர்நாடகம் தெரிவித்துள்ளது. கபினி அணை நிரம்பும் நிலையில் இருப்பதால் அணையின் பாதுகாப்பு கருதி வினாடிக்கு 16,750 கன அடி உபரி நீர் தமிழகத்திற்கு திறந்துவிடப்படுகிறது என்றும், மழை குறைந்தால் நீரின் அளவு குறைக்கப்படும் என்றும் கர்நாடகம் கூறியுள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஜெகநாத்.